ஒரு கிராமம், ஒரு வீடு, அங்கே நிறைய மர்மங்கள், சாபங்கள் சூழ்ந்த இடம். அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க யாருமே உயிரோடு திரும்பினதில்லை. ஆனால் நம்ம எபிசோட் 1ல் பார்த்த மாதிரி கிராமத்துக்கு வந்த ஒரு சின்ன பையன் இந்த வீட்டோட உண்மையை நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். இது வரைக்கும் எபிசோட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அந்த வீட்டோட இருள் இன்னும் அந்த வீட்டில் யாரோ வாழ்ந்துட்டுருக்காங்களும், யாரோ காத்துட்ருக்காங்க போலவும் இருந்துச்சு. இன்னைக்கு நேத்தோட தொடக்கத்தை பார்க்க போகிறோம். ஹாய் குட்டீஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். கார்த்திக் அவனோட நண்பன்கிட்ட சவால் விட்ட மாதிரி இந்த வீட்டோட மர்மத்தை கண்டுபிடிச்சி சொல்ல போகிறானா பார்க்கலாமா? கார்த்திக் அவனோட அண்ணன் மகன் வீட்டுக்கு தங்க இந்த கிராமத்துக்கு வந்திருக்கான். அவன் ஃபுல்லாகவே நகரத்தில் வாழ்ந்தவன். அவனுக்கு கிராமத்து வாழ்க்கைனா ரொம்ப இஷ்டம். கார்த்திக், வாவ், என்ன அழகுடா! நகரத்தில் இவ்வளோ சுத்தமான காற்றை நான் சுவாசித்ததே இல்லை. சுற்றி இவ்வளோ பசுமை, பார்க்கவே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனோட நண்பன் சிரிச்சிட்டே, ஆமாண்டா, ஆனால் உனக்கு ஒன்று தெரியலை. எங்கள் ஊரில் ஒரு வீடு இருக்குது, அதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். வீடா? சாதாரண வீட்டுக்கு இவ்வளோ பயமா? எதுக்காக அப்படின்னு கார்த்திக் சந்தேகத்தோடு கேட்குறான். அந்த வீட்டில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் யாருமே அந்த வீட்டுக்குள்ளே போகலை. அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க இது வரைக்கும் யாரும் உயிரோடு திரும்பினதில்லை அப்படின்னு கார்த்திக்கோட நண்பன் மெதுவாக சொல்கிறான். கார்த்தி, நீ நகரத்துலேருந்து வந்து பெரிய தைரியசாலி தானே, அப்போ நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் பாரு, அப்போ உனக்கே தெரியும் அப்படின்னு அவன் நண்பன் சிரிச்சிட்டு சொல்கிறான். எதுக்குடா பயம்? நான் போய் பார்க்குறேன், சும்மா கதவுக்குள்ளே நிற்கிறது தானே, இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு தைரியமாக அவனோட நண்பர்கள்கிட்ட கார்த்திக் சொல்கிறான். அதை கேட்டு இன்னொரு நண்பன், அப்படி பேசுகிறதெல்லாம் ஈஸி தான், ஆனால் அங்கே போனவங்க யாரும் திரும்பினதில்லை, நீ போவியா அப்படின்னு சவால் விடுற மாதிரி கேட்குறான். பரவாயில்ல, உண்மை தெரியணும், நீங்கள்லாம் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். யாருக்குமே அந்த வீட்டை பற்றின உண்மையான கதை தெரியலை, அதுதான் எல்லோரும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறான் கார்த்திக். அதுக்கு அவனோட இன்னொரு நண்பன் சிரிச்சிட்டே கிண்டலாக கேட்குறான். சரி, அப்போது ஒரு சவால். இன்றைக்கி நைட்டு நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். அதுக்கு நாங்கள் எல்லாருமே சாட்சியாக இருக்கோம். இது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். கார்த்திக் சிரிச்சிட்டே, சவாலா? சரி, நான் ஒத்துக்கிறேன். உங்கள் மூட நம்பிக்கையை உடைச்சி நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போக தயாராகிட்டு இருக்கான். இப்படி கார்த்திக் தன்னோட வாழ்க்கையின் பெரிய முடிவை சவாலாக ஏற்றுக்கிட்டு இருக்கான். இது அவனுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தும்னு. அந்த முடிவு அவனோட வாழ்க்கையே புரட்டி போட போகுது. அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கார்த்திக்கும் அவனோட நண்பர்களும் அந்த வீட்டோட வாசலில் போய் நின்னாங்க. அப்போது அங்கே காற்று எல்லாம் வேகமாக வீச அதுக்கு கதவுகள் எல்லாம் டப் டப்புன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து பயந்து அவனோட நண்பன் ஒருத்தன், டே கார்த்தி, இன்னும் நேரம் இருக்குது, நீ போறியா, எதுக்கும் ஒரு வாட்டி யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட கார்த்திக் சிரிச்சிட்டு, ஏன் நான் போக மாட்டேன்னா, இதில் என்ன இருக்குது, இது வெறும் மூட நம்பிக்கை தான். அந்த வீட்டுக்குள்ளே 10 நிமிஷம் நிற்கிறது தானே, அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவன் நண்பர்களை பார்த்து கார்த்திக் சொல்லிகிட்ருக்கான். அவங்க பேசிகிட்ருக்கப்போ பின்னாடி மெல்ல ஒரு குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்குது. இதை கேட்டு அவங்க நண்பர்கள் எல்லாம் நடுங்கி போகிறாங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், அதை கேட்டியா நீ? யாரும் இல்லை, ஆனால் சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்குது பாரு அப்படின்னு சொல்கிறான். கார்த்திக் சந்தேகத்தோட, இதெல்லாம் வெறும் உங்களோட கற்பனை தான், நான் உள்ளே போகிறேன் பாருங்க அப்படின்னு தைரியமாக சொல்கிறான். கார்த்தி அந்த வீட்டை நோக்கி ஒவ்வொரு அடிகளாக எடுத்து வச்சு அந்த வீட்டுக்கு வாசல் பக்கத்தில் போயிட்டான். இருள் சூழ்ந்த அந்த வீட்டை சுற்றி காற்று பலமாக வீச கதவுகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சு டப டபன்னு இருக்குது. கார்த்திக் கதவை திறந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அவனோட நண்பர்கள் எல்லாம் வெளியே நின்று அவனையே கவனிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டு கதவை திறந்ததும் அங்கிருந்த பறவைகள் எல்லாம் பறந்து கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்திக், என்னடா இது, செவரெல்லாம் தூசி எல்லாம் உடஞ்சிருக்கு, ஆனால் பயப்படுற மாதிரி எதுவும் தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். அப்போது திடீர்னு ஒரு குழந்தையின் அழுகை சத்தம், ஒரு பெண்ணோட அழுகை சத்தம் எல்லாம் மெல்ல கேட்க ஆரம்பிச்சிச்சு. கார்த்திக் பதட்டத்தோட, யாராவது இருக்கீங்களாங்க, ஹலோ இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போது அங்கே செவுத்தில் மாட்டியிருந்த பழைய புகைப்படம் ஒன்று டப்புன்னு கீழே விழுந்துருச்சு. கார்த்திக் அதிர்ச்சியோடு அது என்ன அப்படின்னு பக்கம் போய் பார்க்குறான். தரையில் விழுந்த அந்த புகைப்படத்தை கார்த்திக் போய் பார்க்கும்போது அது ஒரு ஃபேமிலி குரூப் ஃபோட்டோவாக இருந்துச்சு.
ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருந்த ஒரே ஒரு முகம் மட்டும் மை வச்சு அழிக்கப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்த கார்த்திக் யாரா இருக்கும் இது, ஏன் அவங்க மூஞ்சி மட்டும் அழிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அப்போது பலமாக வீசிட்டு இருந்த காற்றும் கதவுகளோட சத்தமும் திடீர்னு அப்படியே அமைதியாயிடுச்சு. கார்த்திக் என்னன்னு சுற்றி பார்த்தா அவன் வந்த வாசலோட வழி அடைச்சிடுச்சு. கார்த்திக் அதிர்ச்சியில் ஏன் கதவு மூடி போச்சு அப்படின்னு கத்துறான். அந்த வீட்டுக்கு வெளியே உட்காந்துருந்த அவனோட நண்பர்கள் எல்லாம் பயந்து போய் கூச்சலிடுறாங்க. கார்த்திக் கார்த்திக்னு அவன் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அடைக்கப்படுறான் கார்த்திக். ஆனால் அவனுக்கு இன்னும் தெரியல, இது வெறும் சவால் இல்லை, இது அவன் வாழ்க்கையே சிதைக்க போகிற சாபத்தின் தொடக்கம். அடுத்து என்னாகும்? கார்த்திக் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவான்? அந்த வீட்டின் ரகசியத்தை கண்டுபிடிப்பானா? சாபமா இல்லை வெறும் கட்டுக்கதையா? அடுத்த பகுதியில் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த பகுதியோட உங்களை நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். கண்டினியூஸாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.